உங்களுக்கு வந்து ஆக்டர் விஜயா பிடிச்சிருக்கா, உங்களுக்கு வந்து சிஎம் விஜயா பிடிச்சிருக்கா? சிஎம் விஜய் தான். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்? எனக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான், சூப்பர் ஸ்டார். பிடிச்ச அரசியல்வாதினா? பிடிச்ச அரசியல்வாதி வந்து அண்ணாமலை. யாரோட பாராட்டு உங்களை வந்து அதிகமாக பூஸ்ட் பண்ணும்? ஹிட்டான பேர் நிறைய பேர் வந்துடுவாங்க, அது நான் பெருசாக மைண்டில் ஏற்றிக்கிறேன். நம்ம தோல்வியில் இருக்கும்போது யார் யார் வந்து நம்மளை வந்து கை கொடுக்குறாங்க. தேவா சார் எப்படி சார்? அவர் கானாவுக்குன்னா அவரு தான். இந்த சலோமியாங்கிற பாட்டெல்லாம் நாங்கள் கேட்டு கேட்டு எங்களுக்கு இன்னும் இப்போ கூட கேட்டால் கூட எனக்கு கையெல்லாம் சிலிருக்குது. சலோமியா ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. என்னைக்காச்சும் சூப்பர் ஸ்டார் உங்களை கூப்பிட்டு பாராட்டி இருக்காரா? ஆமாம் சார். இந்த பாடல் வந்து ஹிட்டான உடனே எனக்கு அங்கே ஆஃபீஸ்லேருந்து அழைப்பு வந்துச்சு. இந்த படமே ஹிட் ஆகிடுச்சு, பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கும் டைரக்டருக்குமே அழைப்பு வந்துச்சு. நாங்கள் போனோம். படம் நல்லா இருக்குது, பாடல் நல்லா இருக்குது, கீப் இட் அப். அப்புறம் ஒரு நிகழ்ச்சியில் கூட ஒரு நிகழ்ச்சியில் வந்து சூப்பர் ஸ்டாரை பார்க்கும்போது தினா கீப் இட் அப் அப்படி சொல்லுவார் அடிக்கடி. அதெல்லாம் அவர் வந்து ஒரு பூஸ்ட்டு. அது எது ஹிட்டானா உடனே அதுக்கு வாழ்த்து சொல்கிற ஒரு மனிதர்னால் அது சூப்பர் ஸ்டார்ன்றது தான். யாரோட பாராட்டு உங்களை வந்து அதிகமாக பூஸ்ட் பண்ணும்? என்னைக்காச்சும் வந்து சோர்வாக உட்காந்துருக்கும் போது ஒரு டியூன் பண்ணலான்னு உட்காந்துருக்கீங்க, யார் சொல்கிறது உங்களை வந்து பூஸ்ட் பண்ணும்? பேசிக்கலி வந்து பாராட்டை மட்டுமே நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா நம்ம ஃபூல் ஆகிடுவோம். நம்ம பாராட்டை வந்து எல்லோரும் தான் பாராட்டுவாங்க, எல்லாருமே பாராட்டுவாங்க. பட் ஆனால் நம்மக்கிட்ட சில பேர் மைனஸை சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்கள் எங்கே அதில் மைனஸ் இருக்குது, அதை தான் நான் ரொம்ப ரசிப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இன்னமும் இருந்துகிட்ருக்காங்க. 30 வருஷம் 40 வருஷமாக என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டுருக்காங்க. தினா திஸ் இஸ் இந்த வேவோட நீங்கள் மாற்றி பாருங்கன்னுவாங்க. அப்படி தான் எனக்கு சுப்பிரமணிய சிவா நான் வந்து ஒரு அறிவார்ந்தவராக நினைக்கிற காரணம்னா, 2 படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், சிவா எனக்கு இந்த படம் பண்ணால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, இல்லை நீங்கள் இந்த பேட்டர்னே மாற்றுறேன், நான் படத்தோடைய ஸ்கிரிப்டே மாற்றுறேன், நீங்கள் இதில் ஹிட் பண்ணுறீங்க, என்னை வந்து ஒரு சார்ஜ் பண்ணி விட்டார் இது. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு டைரக்டர்ஸோ நமக்கு வந்து சிங்கர்ஸு நம்ம கூட இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருப்பாங்க. அது ஹிட்டான பேர் நிறைய பேர் வந்துடுவாங்க, அது நான் பெருசாக மைண்டில் ஏற்றிக்கிறதில்ல. நம்ம தோல்வியில் இருக்கும்போது யார் யார் வந்து நம்மளை வந்து கை கொடுக்குறாங்கன்றதை நான் பார்த்துட்ருப்பேன். கண்டிப்பாக. இப்போ நிறையா மியூசிக் டைரக்டர்கள்லாம் இங்கே நான் போனோம்னா தான் என்னோடய மைண்ட் செட்டாக இருக்கும், நான் வந்து கம்போசிங்க்கு நான் இந்த நாட்டுக்கு போகிறேன்ப்பா. உங்களோட ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்கும்ல, எனக்கு இந்த இடத்துல இருந்தால் எனக்கு டியூன் வரும்பா அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு இடங்கள் என்ன? எனக்கு வந்து பேசிக் எங்கே நீங்கள் டீ கடையில் சொல்லி எனக்கு டியூன் போட சொன்னோம் நான் போட்டுவிடுவேன். ஏன்னா அதை இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ண நான் பேசிக்கலி நான் வந்து அதை ஃபீல் பண்ண மாட்டேன். பட் எனியவ் எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது. அவங்க அங்கே போய் கம்போஸ் பண்ணணும். இப்போ ஒரு சின்ன நான் யூஎஸ்ஏல போய் ஒரு பாடலை கம்போஸ் பண்ணணும், ஆஸ்திரேலியாவில் போய் பண்ணணும், சிங்கப்பூரில் போய் பண்ணணும், ஒவ்வொருத்தருடைய ட்ரீம் இருக்கும், அவங்களுடைய கம்போஸரோட ட்ரீம் இருக்கும். அது வந்து அங்கே போகிறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அக்கார்டிங் டு த பட்ஜெட், அக்கார்டிங் டு த ஸ்டார் காஸ்ட் வந்து அந்த மாதிரி போகிறது. நானும் நிறைய வாட்டி வெளிநாட்டில் மலேசியாவில் நிறைய கம்போஸ் பண்ணியிருக்கேன், கொடைக்கானல் போயிருக்கோம், ஊட்டிக்கு போயிருக்கோம், நிறைய ஊருக்கு போய் நாங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு உண்டான அந்த ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவர் கீபோர்ட் பிளேயராக இருக்கும்போது நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எம்எஸ்வி கிட்ட அவர் வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்திருக்காரு, நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். நான் வீணை வாசிக்கிறது அவருக்கு தெரியும், நான் கம்போசரானது தெரியும், அவர் கம்போசராக எனக்கு தெரியும். மாதிரி நாங்கள் பேசிக்கலி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் மேலே எங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்துகிட்ருக்கு. இப்போ என்னென்னா ரகுமான் சாரை பற்றி சொல்லணுன்னா, அவர் எந்த அளவுக்கு அவருடைய இசை பயணம், இசையோட புகழ் உச்சிக்கு போயிருக்கோ, அவருடைய மனசும் அவருடைய இரக்கமும் அவருடைய உதவியும் வந்து கூட மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அது வந்து ஒரு பெரிய அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் கேரக்டர். இன்னொரு கேரக்டர் சொல்லலாம்.
அந்த ஈகை, அந்த உதவி செய்யும் மனப்பான்மை இருக்குது பாருங்கள், அந்த கேரக்டர் வந்து அவர் வந்து பெரிய அளவில் கொண்டு போயிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அந்த மாதிரி ரகுமான் வந்து எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களுக்கு, அதாவது அவருடைய ஸ்டுடியோவில் வந்து ஒரு ஷூட் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஷூட் நடக்கும்போது ஒரு லைட் மேன் வந்து மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 feet மேலே நினைக்கிறேன், இந்த க்ரேன் இது வச்சு. அப்போ ஏதோ சம்திங் ஆக்சிடென்டலாக அவர் வந்து கீழே விழுந்து மரணம் அடைஞ்சிட்டார். அது மரணம் அடைஞ்சோடனே அவர் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து அவர் ரூமை விட்டு வெளில வரல. அவருக்கு ஒரு மாதிரி பயந்துட்டார். பயப்படல, ஒரு குற்றம் உணர்ச்சியாக நினச்சிட்டார். அது வந்து அதுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் ஸ்டுடியோவில் நடந்த ஒரு விபத்து அது. பட் இருந்தாலும் அவரால் அதை ஏற்ற முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள், அவருடைய ஈகை குணம், அவருடைய மனப்பான்மையை பாருங்கள். ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்த குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்டு வந்து அந்த குடும்பத்துக்கு, அதை இறந்து போன குடும்பத்துக்கு உதவி செஞ்சுருக்கார். அந்த யூனியனுக்கும் சில லட்சங்களை கொடுத்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று பண்ணியிருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈகை குணம் உள்ள ஒரு மனிதர். அதாவது பியாண்ட் த மியூசிக் மேல் இது ஒரு பெரிய அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த ஒரு மியூசிக்கோட பரிணாம வளர்ச்சியில் இது இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்களுக்கு இது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கைகள். மியூசிக் பண்ணுறது வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வந்து சவுண்டை வச்சே தான் மிரட்டுறாங்க. அது ஓகே, ஏன்னா பார்க்கும்பொழுது விஷுவலுக்கு தகுந்த மாதிரி அந்த சவுண்டு இல்லைன்னா டெப்த் இருக்காது. பட் அது வந்து பிஜிஎம் ஸ்கோரில் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் சாங் போர்ஷன் வரும்பொழுது இன்னும் கூட அந்த லிரிக்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்க இன்னும் கொண்டு வந்தால் இன்னும் தமிழ் பாரம்பரியம், தமிழுடைய கலாச்சாரம் வந்து இன்னும் ஓங்கி வளரும் என்பது என்னுடைய கருத்து. உங்களுக்கு வந்து ஆக்டர் விஜயா பிடிச்சிருக்கா, உங்களுக்கு வந்து சிஎம் விஜயா பிடிச்சிருக்கா? சிஎம் விஜய் தான். இப்போது என்ன காரணம்? என்ன காரணம்னா சார், போன ஆட்சியிலெல்லாம் வந்து பெண்களுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் வந்து பலாத்காரம் பண்ணுறது, இது மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தும் அதை வந்து அந்த அரசாங்கம் கேட்காமல் இருந்தது. அதை முதல்ல கொஸ்டின் பண்ணணும். அது கொஸ்டின் பண்ணாமல் இருந்தது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியானது. இப்போ நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்றது யாருக்குமே இந்த இதுக்கும் தெரியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து அந்த உரிய நேரத்தில் வந்து அது ஏன் இப்படி நடந்துச்சுன்றதை கேட்டு பண்ணலை. அதனால் மக்கள் என்ன நினச்சிட்டாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் ஆட்காது ஓரளவுக்கு அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி என்னுடைய வியூகம். இன்னும் அது என்ன சொல்கிறது, கருத்து கணிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, மக்கள் எந்த அளவுக்கு பயனடைந்தாங்க, எந்த அளவுக்கு பயன் பெறலை என்பது இப்போ நம்ம சொல்ல முடியாது. இட் டுக்ஸ் இன்னும் 1 வருஷம் ஆகும். ஏன்னா அவங்களுக்கும் புதுசு, ஏன்னா வந்தவருக்கு மினிஸ்டர் எல்லாமே புதுசு. சிஎம்மும் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்திருக்காரு. அவருக்கு எந்த விதமான அரசியல் அனுபவம் இல்லை. அரசியல் அனுபவம் இருந்தால், அதாவது ஒரே விஷயம், நல்லது பண்ணுறதுக்கு அனுபவம் தேவையில்லைங்க, கெட்டது பண்ணால் தான் சூழ்ச்சிகளும் அனுபவம் தேவை. நல்லது பண்ணுறது எப்போ வேணால் பண்ணலாம், அது எங்கே வேணால் தெரிஞ்சு பண்ணலாம். அவர் ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கார், அது வெற்றி அடைய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இசைத்துறையில் நெப்போட்டிசம் இருக்கா இல்லையா சார்? இன்னமும் என்னது நெப்போட்டிசம்? இசையை பொறுத்த வரைக்கும்லாம் அதெல்லாம் கடந்து வந்துட்டோங்க. நம்ம வந்து இன்னும் என்ன வந்து குத்துறாங்க, இன்னும் வந்து என்ன கொட்டுறாங்கன்றதெல்லாம் கடந்து இன்றைக்கி எங்கேயோ வந்துட்டோம். நம்ம எல்லாருமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றாகி நம்ம வாழ்க்கை தரமே மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஏழை என்பது ஒரு தரப்பினர் மட்டும் கிடையாது, எல்லா தரப்புலேயும் வந்து ஏழைகள் இருக்காங்க, எல்லா தரப்புலேயும் பணக்காரர்கள் இருக்காங்க. ஸோ ஏழைனா ஒரு தரப்பு மக்கள் தான் இருக்காங்கன்றது ஒரு கருத்து இருக்குது, அது கிடையவே கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லா வகுப்பினரும் எல்லா ஜாதியிலையும் வந்து ஏழைகள் இருக்காங்க, எல்லா ஜாதியிலையும் பணக்காரர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த நெப்போட்டிசம் வந்து இந்த சமூகம் இந்த ஒரு சூழ்நிலையில் அவ்வளவா இல்லை என்பது என்னுடைய கருத்து. உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு இசையை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு இசையமைச்சிருக்கீங்க? நிறைய பழைய பாடல்கள் இருக்குது, நிறைய பழைய பாடல்கள் என்னுடைய நான் இன்ஸ்பயராக வச்சுருப்பேன். நான் குறிப்பாக எம்எஸ்வி பாடல்களை வந்து நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். அவர் பாடல்களை வச்சு நான் நிறைய பாடல்கள் வந்து என்னுடைய இசையில் வந்திருக்கு.
சார் இப்போ ரஜினி சார் எப்படி கூப்பிட்டு பாராட்டியிருக்காரோ அதே மாதிரி கமல் சாரும் வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்காரு, அவங்களை கூப்பிட்டு பேசியிருக்காரு. பண்ணியிருக்காங்க. கொக்கின்ற ஒரு படம் நான் பண்ணேன், கரண் அவர்களோட. அந்த படம் ரீதிகாடிங், அந்த படமே பார்த்துட்டு வந்து கமல் சார் வந்து என்னை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. அதனுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தார். வந்து ரொம்ப அது ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வு தான் சொல்ல முடியும். கமல் சாரோட பணியாற்றிய அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் உண்டா? இல்லை, அவரோட நான் எந்த படமும் நான் மியூசிக் ஸ்கோர் பண்ணலை. உதவியாளராக இருந்திருக்கேன் நான். அப்போ தேவா மியூசிக்கில் வந்து உதவியாளராக பஞ்சதந்திரம் என்ற படத்துக்கெலாம் உதவியாளராக இருந்திருக்கேன். நான் கேட்க மறந்துட்டேன் சார், நீங்கள் தேவான்னு சொல்ல வந்தால் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. தேவா சார் எப்படி சார், அவர் கானாவுக்குன்னா அவர் தான். இந்த சலோமியங்கிற பாட்டெல்லாம் நாங்கள் கேட்டு எங்களுக்கு இன்னும் இப்போ கூட கேட்டால் கூட எனக்கு கையெல்லாம் சிலிருக்குது. அவரோட பாடல்களில் உங்களுக்கு என்ன பாடல் ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு அவருக்கு உண்டான அந்த ஒரு ரேப் எப்படி சார் இருந்துச்சு? சார், அவர் வந்து மிகப்பெரிய கலைஞர் சார். தேவா சார்ன்றது அவர் வந்து ஒரு ஒரு ஐ ரீடர் சொல்லலாம். இப்போது நம்ம ஒருத்தர் வர்றாரு வச்சுங்களேன், இவர் சாப்பிட்டு இருக்காரா, பசியோடு இருக்காரா, இவர் என்ன நிலைமை, இவர் எதுக்காக நம்மளை வந்து தேடிருக்காருன்ற அந்த கூட அவரால் சென்ஸாக அவரால் கிரகிச்சிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு ஃபைன் மேன் சார். அது நல்ல உள்ளம் கொண்ட மாமனிதர் அவர், நான் சொல்லுவேன். அவர் வந்து பேசிக்கலி வந்து அவருக்கு எல்லா நாலேஜ் இருக்குது சார். எல்லா டைப் ஆஃப் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த கானா பாடலுக்கு ஒரு காலத்தில் கானா பீப்புள் மட்டும்தான் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து பாடல்கள் வந்து அது வந்து பாரம்பரியமாக அது சாவுக்கும் இல்லை சந்தோஷத்துக்கும் அப்படி பாடுற மாதிரி அங்கங்கே ஒரு குழுக்கள் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை வந்து சினிமாவில் கொண்டு வந்து பெரிய அளவில் வந்து ஹிட் பண்ணது வந்து தேவா சார் தான். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவர் தான் வந்து அதுக்கு லீடர் மாதிரி. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களாம் வந்து சினிமாவில் வரல. சினிமாவில் வராமல் அந்த கலாச்சாரத்தோட அந்த சமூகத்தோடையே அவங்க இருந்திருக்காங்க. தேவா சார் மட்டும் வந்து அதை வந்து எடுத்து இவர் அதை ஆட் பண்ணி ரொம்ப அழகாக அவர் வந்து மக்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணார். அவர் அழகான ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அழகான ஒரு மனிதர் சார். பையன் ஸ்ரீகாந்த் தேவா சார், அவர் எப்படி? இஸ் மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்ரீகாந்த் தேவா. அப்புறம் மார்வலஸ் கம்போசர், நல்ல பிளேயர், நல்ல கம்போசர். இப்போ எல்லா ஷோலையும் வந்து நல்லவன் பாடுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரணும்னா, இசை வந்து நகர்த்தணும்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? சார், இசை நகரணும்னா சார், இப்போ வந்து இந்த ஒரு படத்தில் 5 பாட்டு, சோக பாட்டு, சந்தோஷ பாட்டு இருக்கிறது, இந்த கலாச்சாரம் வந்து மாறும் சார். இன்னொரு 5-6 வருஷத்தில் இந்த கலாச்சாரம் இருக்கா சார். நம்ம உரையாடல் இருக்குல்ல, அதுதான் இனிமேல் பாடலாக வரும். நம்ம உரையாடல் டயலாக், சில சீனில் டயலாக் வந்து பாடல்களாக வரும். அதை வரைமுறையற்று வரும். இப்படி தான் இருக்கிற பாடல் இந்த தாளத்தில் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கிறதுலாம் இனிமேல் வந்து இன்னும் 5 வருடத்தில் கண்டிப்பாக மாறும் என்றது தான் இருக்கிறது. மாற வேண்டும். ஏன்னா இந்த ஃபாலோ வந்து இது ஒரு 50 வருஷம் தாக்கு பிடிச்சிது. இனிமேல் வந்து அதை இதே பேட்டர்னில் வந்தால் வந்து மக்களுக்கு போர் அடிச்சிடும். இன்னொன்று அடுத்த கட்டத்துக்கு போகாமல் நம்ம நிற்போம். இந்த உரையாடல் வந்து அடுத்த கட்டமாக வரும். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் சார்? எனக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான், சூப்பர் ஸ்டார். பிடிச்ச நடிகைனா? எனக்கு ஜோதிகா, அவங்களுடைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு மியூசிக்? எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் இசைஞானி இளையராஜா அவர்கள். பிடிச்ச படம்? என்னுடைய படம் திருப்பாச்சி. பிடிச்ச இடம்னா எது சார்? பிடிச்ச இடம் வந்து எனக்கு வந்து கொடைக்கானல். அதிகமாக நீங்கள் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஹில் ஸ்டேஷன், அந்த கிளைமேட், அந்த 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 வாசனை, அந்த மலர்களுடைய வாசனை ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச அரசியல்வாதினா? பிடிச்ச அரசியல்வாதி வந்து அண்ணாமலை சார். அவர் வந்து ஒரு குட் பொலிட்டீஷியன் சார். அவர் வந்து ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அரசியலுக்கு வந்தார். அரசியல் வந்து பல ஏமாற்றங்களும் பல வெற்றிகளையும் கடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ இவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கிறதுனால பெரிய விஷயம் இல்லை. அது நல்ல நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை கெட்ட நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இவ்வளோ நாள் ப்ரொலாங் பண்ணி தாக்கு பிடிச்சிட்டு நிற்கிறாரு பாருங்கள்.
அது வந்து எனக்கு அவருடைய மனதைரியம் வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன சார் ஒரு இசையமைப்பாளர்லேருந்து ஒரு அரசியலுக்கு ஒரு நகர்வு, இதுக்கு இந்த 2 பேர்த்துக்கு நடுவில் என்ன ஒரு வித்தியாசம்? சார் என்ன நான் காரணம்? அரசியலில் வரணும் தான் சார் எனக்கு என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு ஊந்தல். அதாவது ஒரு இசையமைப்பாளர் இருந்தால் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் உதவி பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ நான் சின்ன உதவி பண்ணணும். நான் அரசியல்வாதி ஆனேன்னா என்னோடய மக்களுக்கு நான் உதவி பண்ணலாம். என்னோடய மக்களுக்கு இந்த பிரச்சனை, உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை, உங்கள் ஊரில் இந்த பிரச்சனை, உங்கள் மாவட்டத்தில் இந்த பிரச்சனை, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமானால் கண்டிப்பாக நான் வேலை பண்ணுவேன். நான் 24 மணி நேரமும் மக்களுக்காக வேலை செய்யணுன்றது என் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கேன். அது எப்போ வரும் பார்ப்போம். அது சார் கடைசியாக ஒரு கேள்வி, நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் மாற்றம் செய்யணும்னா எந்த மாதிரி மாற்றங்கள் செய்வீங்க ஒரு இசையில்? மாற்றங்கள் பண்ணால் நாங்கள் 21 வருஷத்துக்கு முன்னாடியே நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவையில்லை, உன்னை யாரோ பெற்றிருக்கு என்னை யாரோ பெற்றிருக்கு, ஆனால் யாரோ ஒரு மாற்றத்தை அப்பயே நாங்கள் உண்டு பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஒரு மாற்றம் 20 வருஷத்துக்கு அப்புறம் போனால் நம்ம இன்னமும் வந்து அடிமையாக இருந்துகிட்ருக்கோம் சார். யாருக்கு அடிமையாக இருக்குன்றது தான் நமக்கு தெரியல, ஆனால் அடிமையாக இருந்துகிட்ருக்கோம். ஒரு பெண் வந்து ஒரு தாய் வந்து இப்போல்லாம் வந்து பையன்கிட்ட அடிமையாக இருக்காங்க, பசங்க சொல்கிறத கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு மகள் வந்து இன்னொருத்தங்கிட்ட அடிமையாக இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தர் அடிமையாக இருக்கு. இந்த பாண்டு யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. நம்பி இருக்கக்கூடாதுனா என்ன பண்ணணும்? கல்வி. எல்லாரும் கல்வி பயில வேண்டும், எல்லாரும் கல்வி பண்ணணும். எல்லாருமே புருஷன் பொண்டாட்டினா புருஷனை காப்பாற்றுவான் நினைக்கக்கூடாது, பொண்டாட்டி என்றைக்குமே அப்படி நினைக்கக்கூடாது. அதே மாதிரி பொண்டாட்டினா அவங்க வீட்டில் தான் இருக்கணும்னு புருஷன் நினைக்கக்கூடாது. 2 பேருமே சம்பாதிக்கணும், 2 பேருமே தனி சுய கௌரவத்தோடு வாழணும், 2 பேருமே ஈக்குவலாக சம்பாதிக்கணும் என்பது தான். ஒருத்தர் ஜாஸ்தியாக தரட்டும், ஒருத்தர் கம்மியாக சம்பாதிக்கணும், அது அவங்களுடைய படிப்பை பொறுத்து இருக்கும். பட் ஆனாலும் நான் வந்து என் வீட்டுக்காருக்கா நான் வீட்டு வேலை பார்த்துட்ருக்கேன், என் குழந்தைங்கள வந்து நான் வந்து இப்படிருக்கேன் என்ற இந்த ஒரு சகாப்தம், இந்த மாறுதல் இன்னும் ஒரு 25 வருஷத்தில் மாறிடும் சார். தனுஷோட அரசியல் நகர்வு எப்படி இருக்குது சார்? தனுஷோடைய அரசியல் நகர்வு வந்து ரஜினி அவர்களுடைய ஊந்துதல் என்பது தான். வளர்ப்புன்னு கூட எடுத்துக்கலாமா? இல்லை சார், எப்படி சார்? ஏன்னா ஒரு 30 வருஷமாக ரஜினி வருவார்னு நம்ம தமிழ் மக்கள் ஏமாந்துட்டாங்க. ஆனால் எதுவுமே தெரியாமல் முதல்வர் விஜய் வந்துட்டார். இப்போது அவர் நினைக்கிறாரு தான் வரலன்னா கூட பரவாயில்ல, தன்னுடைய மாப்பிள்ளை வரட்டுமேன்றது அவருடைய எண்ணம் என்பது என் கருத்து. எனக்கு என்ன ஃபைனல் இல்லை, ஏன்னா இப்போ பிறந்தநாள் அன்னைக்கு அது ஒரு கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு மாறுதல் வரும் என்பது என்னுடைய கணக்கு. மிக்க நன்றி சார். நன்றி. இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கும் என்னை பேட்டி எடுத்த அரவிந்துக்கும் என்னுடைய நண்பர்கள் கேமராமேன்களுக்கு 2 பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.